ஹாய் வெல்கம் டு மை சேனல். இப்போ வேஸ்ட்டான கார்ட்போர்ட் பீஸ் யூஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் ஐடியா பார்க்கலாமா? அதுக்காக நான் வேஸ்ட்டான கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்ட்போர்ட் உங்களுக்கு எந்த சைஸுக்கு இந்த கிராஃப்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கார்ட்போர்ட் தின்னா இருந்துச்சுன்னா ஒரு 4 பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னா ஒரு 3 பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது கிரைண்டர் வாங்கும்போது ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வரும்ல, அந்த பாக்ஸில் இருந்து ஒரு 3 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுலேயும் ஒரு சைடு கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருந்துச்சு. டேமேஜ் ஆன மாதிரி பீஸை நான் சென்டரில் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன். இந்த கிராஃப்ட்டை பற்றி சொல்லணுன்னா இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஆனால் இதை தண்ணி எல்லாம் அதிகமாக பிளங்கக்கூடிய இடத்துல இந்த கிராஃப்ட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கார்ட்போர்ட் தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். அதே மாதிரி இதில் அதிகமான வெயிட்டான பொருட்களையும் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு அளவுக்கு மட்டும்தான் வெயிட் தாங்கும். அதனால வெயிட்லெஸ்ஸான பொருட்கள் வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சாயந்தர நேரத்தில் நீங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுறீங்க அப்படின்னா, கோலத்துக்கு பக்கத்தில் விளக்கு அல்லது கேண்டில் எல்லாம் வைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இதில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருந்தேன். அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2வதா உள்ள கார்ட்போர்ட் பீஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 2வதா உள்ள கார்ட்போர்ட் பீஸ்லையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 3வதா ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வச்சு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த மாதிரி 3 கார்ட்போர்ட் ஸ்டிக் பண்ணியிருக்கிறதுனால இது நல்லா திக்காகவே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கிராஃப்டில் வுட் மாதிரியான பேட்டர்ன் இருக்கிற வால்பேப்பர் ஸ்டிக்கர் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ எல்லா கடைகள்லையுமே கிடைக்கிது. இந்த மாதிரி ஸ்டிக்கர் பேப்பர் கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி இந்த கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இது நிறையா கலரில் நிறையா பேட்டர்னில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ஸ்டிக்கரை நம்ம பீல் பண்ணிவிட்டு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த கார்ட்போர்ட் பீஸ் இருக்கு இல்லையா, அதை இதில் வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிக்கர் பேப்பரை நம்ம இப்படி ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம ஸ்டிக் பண்ணணும். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம அவசரப்பட்டு வேகமாக நம்ம ஸ்டிக் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஏர் பபிள்ஸ் இதில் ஃபார்ம் ஆகிரும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன சுருக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கிராஃப்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் ஒட்டும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாகவே ஒட்டுங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி மெதுவாக ரப் பண்ணிக்கிட்டே நீங்கள் இதை ஸ்டிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையை வச்சு மெதுவாக ரப் பண்ணிக்கிட்டே நீங்கள் இதை ஸ்டிக் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சைடே நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். மீதி 4 கார்னர்லேயும் எக்ஸஸாக இருந்துச்சுல்ல, அதை நான் சிசர் யூஸ் பண்ணிட்டு நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஒரு சைடில் இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்டோட கரெக்டான அளவுக்கு மெஷர் பண்ணி இன்னொரு பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஷீட்டை பொறுமையாக மீதி இருக்கிற பக்கத்தில் வச்சு நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்படி நம்ம 2 சைட்லேயுமே இந்த ஸ்டிக்கர் பேப்பர் நம்ம ஒட்டியிருக்கும் போது பார்க்குறதுக்கு நிஜமாவே இது ஒரு வுட் மாதிரியே இருக்கும். இப்போ இந்த கார்ட்போர்டோட 2 சைட்லேயுமே இந்த பேட்டர்ன் ஸ்டிக்கர் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப பொறுமையாக தான் ஸ்டிக் பண்ணேன். அப்படி இருந்து ஒரு 2 இடத்துல சின்னதாக சுருக்க மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கிராஃப்ட்டுக்காக நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கார்ட்போர்ட் பீஸ் தேவை. ஒரே அளவில் இருக்கிற மாதிரி 4 கார்ட்போர்ட் பீஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 4 பீஸையுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 பீஸாக இருக்கிற மாதிரி வச்சு நான் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிராஃப்டில் இன்றைக்கி UHU க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஊரில் கிடைக்கிற ஃபெவிபாண்ட் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான க்ளூ இருந்துச்சு அப்படின்னா இந்த கிராஃப்ட்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஹார்ட் க்ளூ கன் இருந்துச்சுன்னா ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட்டை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காகவே இந்த கிராஃப்ட்டை நீங்கள் செஞ்சிடலாம். அதோட ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணும்போது இந்த கார்ட்போர்ட் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம் இல்லையா, அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கும். இப்போ இந்த கார்ட்போர்ட் பீஸ் நான் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கிறதுனால இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். இப்போது ஃபஸ்ட்டு கார்ட்போர்ட் பீஸில் நம்ம உட்டன் பேட்டர்ன் பேப்பர் மாதிரி ஸ்டிக்கர் பேப்பர் ஒட்டி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்திருக்கேன். அதை எடுத்துட்டு ஒரு பெயிண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி சும்மா கைக்கு வரதை பார்டர் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். சின்ன சின்னதாக பார்டர் கோலம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம இதில் வரைஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை 2 சைடில் மட்டும் பார்டர் மாதிரி வர்லி ஆர்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம். இதே கிராஃப்டில் நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணி கோலம் வரைய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் பெயிண்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க.
இல்லைன்னா எனாமல் பெயிண்ட்டோ ஆயில் பெயிண்ட்டோ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் பெயிண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி 4 சைட்லேயும் பார்டர் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஏற்கனவே 2 பீஸாக ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தேன்ல கார்ட்போர்டை, அதை எடுத்திருக்கேன். அடுத்து உட்டன் ஸ்டிக்கர் பேப்பர் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதையும் ஃபஸ்ட்டு நான் எப்படி ஒட்டினனோ அதே மாதிரி ஒட்டிக்கிறேன். இந்த கார்ட்போர்டில் 2 சைட்லேயுமே இந்த ஸ்டிக்கர் பேப்பர் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இந்த UHU க்ளூ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கும். இது பிரிக்கவே முடியாது. அதனால நான் இந்த க்ளூ யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது மாதிரி லிக்விட் க்ளூ யூஸ் பண்ணி இதை நம்ம ஸ்டிக் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கார்ட்போர்டை க்ளூ அப்ளை பண்ணி இப்படி எடுத்து வச்சுட்டு உடனே கையை எடுத்துடக்கூடாது. கொஞ்ச நேரம் நம்ம கையால் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கையை எடுக்கணும். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிருச்சு. அவ்வளோதான், இந்த கிராஃப்ட் ரெடி ஆயிருச்சு. இதில் வந்து நீங்கள் சின்னதாக கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே விளக்கு பொருத்துனீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எப்போவாவது பூஜா டைமில் ட்ரெடிஷ்னலாக டெக்கரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த கிராஃப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்கு வெளியில் மெயின் கேட்டையும் தாண்டி நீங்கள் வந்து கோலம் போடுறீங்க அப்படின்னா அப்போ வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் விளக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான கிராஃப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்டனில் ஈவினிங் டைமில் துளசி மாடம்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் கேண்டில் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு, விளக்கு பொருத்தி வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.